அவங்க அமல்படுத்தக்கூடிய அதிகாரி இல்ல, அவங்களுக்கு பவர் இல்ல. ஆனா நம்ம உணர்வுகளை தெரிவிக்க அரசு அறிவித்த குறைந்தபட்ச விலையான குவிண்டாலுக்கு 2400 ரூபாய் விவசாயிகள் இந்த மக்காசோளத்துக்கு பொறுத்தவரை இந்த மக்காசோளத்துக்கு யாரு விலை நிர்ணயிக்கிறான்னா கோழி பண்ணைக்காரன் தான் விலை நிர்ணயிக்கிறான். விவசாயி நிர்ணயிக்கதே இல்ல. கோழி பண்ணைக்காரன் என்ன பண்றான்னா அவன் தான் நிர்ணயம். இன்னைக்கு சென்ற ஆண்டு அறிவித்த விலை 2200, ஆனா வாங்கின விலை 3000 வரலும் வாங்கியிருந்தார்கள். தேர்தல் அறிவிச்சாச்சே, அறிவிக்கலைனாலும் வியாபாரிகள் விலையை குறைத்து வாங்குகிறார்கள். நமக்கு நேற்று கிடைத்த தகவல் எல்லாம் கர்நாடகாவில் இந்த விலை நிர்ணயம் எல்லாம் இந்த 2400 இந்தியா ஃபுல்லா அந்த விலை. அந்த கர்நாடகாவில் மட்டும் என்ன செய்கிறார் என்றால் மார்க்கெட்ல என்ன விற்கிதோ அந்த விலையும் தற்பொழுதுக்கு 2400 சேர்த்து 7 இழப்பை அவர்கள் சருகிறார்கள். இது விவசாயிகளுக்கு தெரியவில்லை, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேளாண் விளைபொருள் நிர்ணய ஆணையம் கண்துடைப்பான ஆணையமாக இருக்கிறது. அந்த விலையை அறிவிக்க வேண்டும். இந்த விவசாயிகளை பொறுத்தவரை நீங்கள் இந்த ஊக்கத்தொகை மத்திய அரசாங்கம் அறிவித்த விலைக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அந்த இடைப்பட்ட இதை கொடுக்கணும். கோழி பண்ணைக்காரர்களை கேட்கறதே இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா தேர்தல் வரும்போது பணம் கொடுத்தானா எனக்கு கேள்விப்பட்டேன். பணம் தான் முக்கியமா? தேர்தல் வாங்கின்ற போது காசு தான் முக்கியமா? விவசாயிகள் பணம் கொடுக்க ஏன் தமிழக அரசு கண்டிக்கவில்லை? கண்டிக்காத போது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. பெண்களுக்கு 5000 கொடுப்பது அக்கறை காட்டுகின்ற அரசு இந்த மக்காசோளத்தை விலை நிர்ணயிக்கிற ஏன் அக்கறை காட்டவில்லை? அக்கறை காட்ட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உங்கள் மக்காசோளம் கொண்டு வந்தவர்களெல்லாம் தங்கள் விலை வீழ்ச்சியை காண்பதற்காக இந்த மக்காசோளம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்காசோளத்தை கொட்டியிருப்பதெல்லாம் வேதனையிலே கொட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது பெண்கள் தலையிலே மாலை போட்டிருப்பதெல்லாம் இந்த மக்காசோளத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த வேதனை இருக்க வேண்டும் ஒப்பாரி வைக்க இருக்கிறார்கள். ஒப்பாரி வைப்பதெல்லாம் அந்த வேதனையை காட்டுகின்ற செயல். நெஞ்சிலே மாரடித்துக் கொண்டு ஒப்பாரி அடிக்கிறார்களே, நாங்கள் விளைத்த உழைப்பெல்லாம் வேணாக கொண்டிருக்கிறது, விலை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்பதற்கு தான் இந்த போராட்டம். ஆகவே இந்த கோரிக்கையை அலட்சியப்படுத்தாமல் ஏற்க வேண்டும். கர்நாடக அரசு வலியுறுத்துவது போல தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். வலியுறுத்தல் என்றால் விவசாயியுடைய எதிரி என்பதை நாங்கள் அடையாளம் காட்டுவோம். ஏன்னா நாங்கள் முயற்சி பண்ணோம். செல்லதுரை அந்த இந்திய கம்யூனிஸ்ட்ல சின்னதுரையின் ஒரு எம்எல்ஏ அந்த கோரிக்கை கொடுத்திருக்காரு பேச சொல்லி. அவரு பேசுறதுக்கு ஆர்வமா கேட்டாரு. ஆனால் இந்த கோரிக்கை சட்டசபை நடக்கின்ற போது வலியுறுத்தல் என்றால் இந்த விலை கிடைப்பதற்கு நீங்கள் விரோதி, ஆக விலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.